எங்க சட்டசபையில உங்க அப்பாவையே காணோன்னு தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர், மூத்த அமைச்சர், முன்னாள் மூத்த தலைவர் அப்படின்னு கூட பார்க்காம கொச்சப்படுத்துற மாதிரி, சிறுமைப்படுத்துற மாதிரி, சட்டசபையோட மாண்பை கெடுக்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரே, அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கிற மாதிரி, அப்பாவை தானே தேடுறீங்க, அப்பா கம்பேக் கொடுத்து சட்டசபையில இறங்க போறாரு பாருங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே நெருக்கடி கொடுக்கறதுக்கு தலைவலி தாங்க முடியாம தெரிச்சு ஓடக்கூடிய தாவேகா கட்சிய முன்னாள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய திமுகவோட தலைவர் சட்டசபைக்குள்ள இறங்கி வெளுக்க ஆரம்பிச்சாருன்னா துண்டக்கானா துணியா காடான்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இந்த தாவேகா கட்சியினர். சரி, அப்படி முன்னாள் முதலமைச்சரா இருந்த இப்போ திமுகவோட தலைவரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய இடைத்தேர்தல்ல போட்டியிட போறாருங்கிற மாதிரி பல செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அப்படி அவர் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு, இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மாண்பா இருக்கக்கூடிய சட்டசபையில எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாம சட்டசபையில இல்லாத ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சரை, திமுகவோட தலைவரை, ஒரு மூத்த அரசியல்வாதிய கொச்சப்படுத்துற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி ரொம்ப கொச்சையான செயல்ல ஈடுபட்டு இருந்தாரு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய். இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் மேல விழுந்தாலுமே அவர் அப்போ பண்ணதெல்லாமே நடிப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அப்படி அவர் என்ன பண்ணார்னா, இவர் முதலமைச்சரா ஆன உடனேவே போய் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவரை நேர்ல போய் அவர் வீட்டுல சந்திச்சு கை கொடுத்து அதை போட்டோ எடுத்து போஸ்டாலா வேற பெருமையா போட்டிருந்தாரு. அப்ப இவருக்கு சிலர் அரசியல் நாகரிகமா இருக்கிறார் பாருங்க, இவ்வளவு நல்ல தலைவரா இருக்காரு பாருங்கன்னு சொம்பு தூக்குனாங்க. அப்படி உண்மையான மாண்பு, உண்மையான மரியாதையும் முன்னாள் முதலமைச்சர் மேல, ஒரு மூத்த அரசியல்வாதி மேல இருந்திருந்தா சட்டசபைக்குள்ள வந்து எங்க அவரை காணோன்னு அரசியல் தோல்வி குறித்து எதுக்கு இப்படி கொச்சையா பேசணும் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். அப்போ அதெல்லாம் நடிப்பா கோபால்ங்கிற மாதிரி, அப்ப அதெல்லாம் நடிக்கதான் செஞ்சிருக்காரு. சினிமால எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சரை போய் சந்திக்கிற மாதிரி சந்திச்சு, இங்க பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பரான முதலமைச்சரா இருக்கிறாரு, இவ்வளோ நல்லவரா இருக்காருன்னு அதை ப்ரொமோட்டும் வேற பண்ண வச்சு, இப்போ அந்த ப்ரொமோட் பண்ணதெல்லாம் சல்லி சல்லியா நொறுங்கிற மாதிரி சட்டசபையில முன்னாள் முதலமைச்சரை கொச்சப்படுத்துற மாதிரி பேசி அவங்களையே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒன்னா. இரண்டாவது, இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே முன்னாள் முதலமைச்சர் இனிமே சட்டசபைக்குள்ள வரவே மாட்டாரு, அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்கல்ல. ஆனா அது உண்மை இல்லைங்கிற மாதிரி திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரா இருந்த இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கே.என். நேரு அவர்கள் ஒரு திமுக கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய இடைத்தேர்தல்ல கண்டிப்பா நம்ம திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நிக்க வச்சு மறுபடியும் சட்டசபைக்குள்ள கொண்டு வர வச்சு இந்த தற்கூரி கூட்டத்தை ஓட விடுவோம்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசினதை கேட்டு திமுக தொண்டர்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சிருக்காங்க. ஒருவேளை கே.என். நேரு அவர்கள் சொல்ற மாதிரி வரக்கூடிய இடைத்தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் நின்னு ஜெயிச்சுட்டாருன்னா இந்த தற்கூரி கூட்டம் என்ன ஆகும்னே தெரியல. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபையில உதயநிதி ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கே தலை தெரிக்காம ஓடி போய் எக்ஸ்ல வீட்டுக்கு போயிட்டு பக்கம் பக்கமா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கே தாங்க முடியாம இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த தாவேகா தற்கூரி கூட்டம் உண்மையான திமுகவின் தலைவரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்குள்ள வந்து விஜய வெளுக்க ஆரம்பிச்சா அந்த கட்சியில் இருக்க எல்லாருமே துண்டக்கானா துணிய காணான்னு ஓடி போயிருவாங்க. அந்த நிலைமையிலதான் அந்த கட்சியும் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறது, அதை நடிக்கிறதா அவங்களுக்கு தொழிலே. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இயல்பாவே பேசுவாங்க. இயல்பாவே எப்படி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சியை ஹேண்டில் பண்ணுங்கிறது அவங்களுக்கு கை வந்த கலை. சோ அதனால வரக்கூடிய 6 தொகுதி
தொகுதி, அதாவது திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை மற்றும் விராலிமலை மாதிரியான 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இறக்கப்பட்டாருன்னா அவ்வளோதான், கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள வந்தாருன்னா விஜயோட கதை முடிஞ்சுது. குறிப்பா திருச்சி கிழக்குல ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்கப்பட்டாரு அப்படின்னா அந்த தொகுதியில தான் இப்போ விஜய் வாபஸ் வாங்கியிருக்காரு. அந்த தொகுதியிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் நின்னாரு அப்படின்னா அங்க நின்னும் ஜெயிச்சுட்டாருன்னா முடிஞ்சு. தாவேக்க எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த கதை எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிரும். அதனால இனிமேலாவது இந்த தாவேக்க அரசு நாகரீகமா சட்டசபையில நடந்துக்கணும்னு தான் பலரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டே கடந்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நின்னாருன்னா தாவேக்கா சோழி முடிஞ்சு. ஆனா இப்படி இந்த தாவேக்க அரசுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் சட்டசபையில பேசினாரே அப்பாவை காணோன்னு, அதுக்கு அவரோட கூட்டணியில இருக்கக்கூடிய வெளியிலிருந்து தெரிவிக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ அவரோட அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காரு? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்ததை ஏளனம் செய்யற வகையில பேசி இருக்கிறது முதலமைச்சர் எனும் பொறுப்பிற்குரிய மாண்புக்கு உகந்தது அல்ல. கட்சி மேடைகள்ல பேசும்போது கூட தவிர்க்கிற ஒன்றை சட்டசபையில பேசுறதுக்கு இவர் எப்படிதான் வாய் வந்துச்சோ, கூசாம பேசியிருக்காரு அப்படின்னு அவரோட அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்களே விஜய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அடுத்து சிபிஐஎம் கட்சி, அதாவது இந்த தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்காக வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப இயல்பானது. அதிலும் குறிப்பா சட்டமன்றத்துல இல்லாத ஒருவரை பத்தி அப்பாவா காணோன்னு கேலி செய்யற வகையில பேசுறது கொச்சையான ஒரு விஷயம்னு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய சிபிஐஎம் கட்சியில இருக்கக்கூடிய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் இந்த தாவேக அரச குறிப்பா விஜய குற்றச்சாட்டு சுமத்தி பேசியிருக்காங்க. இப்படி தன்னோட ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிச்ச கட்சிகளே காரி துப்புற அளவுக்கு தான் இந்த தாவேக கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இவங்க இந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா திமுக அதுக்கு மேல இறங்கி சம்பவம் பண்றதுக்கு தயாராகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் பேசினாரே அப்பாவை காணோன்னு, அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கிற மாதிரி இப்ப திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண மேடையில பேசியிருக்காரு. அவர் அப்படி என்ன பேசியிருக்காருன்னா, நீங்க சொல்றீங்களே சிஎம் விஜய் சார், அதாவது எங்க சட்டமன்றத்துல அப்பாவை காணோன்னு சொல்றீங்கல்ல, இந்த அப்பா எங்க தெரியுமா இருக்கான்? மகளிர் விடியல் பயணத்துல இருக்கான், புதுமை பெண் திட்டத்துல இருக்கான், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தராங்களே உரிமை தொகை திட்டம், அதுல இருக்கிறான். இந்த மாதிரி என்னோட கையெழுத்தால நிரம்பப்பட்ட எல்லா திட்டங்கள்லையும் இப்பயும் அந்த அப்பா இருக்கிறான். ஸோ இதனால இந்த தேவையில்லாம கொச்சப்படுத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அரசியல் மாண்போட நடந்துக்கங்கன்னு தாவேக கட்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் கிளாஸ் எடுத்திருந்திருக்காரு. அதாவது முதலமைச்சர் ஆகணுங்கிறது தப்பு கிடையாது, முதலமைச்சர் ஆனப்புறம் எப்படி மாண்போட சட்டசபையில நடந்துக்கணுங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். அது அவருக்கு தெரியல. தாவேக்கால இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுமே விஜய்க்கு கிளாஸ் எடுக்கல. இப்படி அவர் எந்த புரிதலும் இல்லாம, எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம சட்டசபையில தற்குறித்தனமா பேசுறனாலதான் அவரை பல கட்சியை சேர்ந்தவங்களும் குறிப்பா கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய கட்சிகளே போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலையும் முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஒரு மூத்த நிர்வாகியை பத்தி அரசியல் மாண்பு இல்லாம விஜய் அவர்கள் பேசினார்னா கண்டிப்பா திமுக இதுக்கு மேலே இறங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, சட்டசபையில அரசியல் நாகரிகம் இல்லாம முன்னாள் முதலமைச்சரை கொச்சப்படுத்துற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, குட்டி கதைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.